Hi friends, இன்னைக்கு வீடியோல இது ஒரு ஸ்கின் க்ளோ ஆயில். இந்த ஆயில் எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது ஒண்ணுமே இல்லைங்க, டர்மரிக் ஆயில் சொல்லுவாங்க, மஞ்சள்ல பண்ண ஆயில் இது. ஸோ ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. அவ்வளோ க்ளோயிங்கான ஸ்கின் நமக்கு கிடைக்கிறதுக்கு வீட்லயே நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி செய்யறதுன்றது வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆயில் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஞ்சள், இது வந்துட்டு இந்த ஜான்வரி மந்த் சீசனில் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய அவைலபிளாக இருக்கும். இந்த மஞ்சளை வாங்கி இதோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு தோல் எடுத்துருங்க. தோல் சீவினிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட் இதை அரைகிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த தண்ணி சேர்க்குறது. ஒரு கப் ஆயிலுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அரைச்ச மஞ்சள் வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஆயிலில் கொதிக்க விடணும். ஒரு பேனில் நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செக்கில் ஆட்டி எடுத்த தேங்காய் எண்ணெய்ங்க, நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் வந்துட்டு காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற மஞ்சளோட 2 ஸ்பூன் நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடணும். எண்ணெய் வந்துட்டு சூடாகக்கூடாது. இப்போது இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், இப்போ என் கையிலெல்லாம் மஞ்சளாக இருக்குது. ஜஸ்ட் அந்த மிக்சிலேருந்து எடுத்து நான் இதில் போட்டதுலேயே வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு மஞ்சள் வந்திருக்கு. இது மஞ்சள் வந்துட்டு ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது அதாவது ஸ்கின் க்ளோ சூப்பர்பாக இருக்கும் இது. அதுவும் இல்லாமல் முகத்தில் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லா ரிங்கிள்ஸையும் வந்துட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்துரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மொத்தத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைட் ஆக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்துட்டு லைட்டனான ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ்வலாக வீட்டில் ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணீங்க, ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே இந்த ஆயில் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் நீங்கள் போட்டு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்கின் இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீசனில் இந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த மஞ்சளை இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 4-5 மந்த்ஸ் ஆனாலும் இது உங்களுக்கு கெட்டு போகாது. இன்கேஸ் இந்த மஞ்சள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ட்ரை மஞ்சள் இதுவே கிடைக்குது. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மஞ்சள் அரைக்கிறதுக்குனே கல் அவைலபிளாக இருக்குது. அந்த கல்லில் கொஞ்சம் அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சிடலாம் நீங்கள். ஸோ எப்போ நீங்கள் முகத்துக்கு போடணுன்னாலும் ஒரு 2 ட்ராப் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கோகோனட் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணி முகத்தில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிச்சுட்டு வருது இல்லைங்களா, இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் நல்லா ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் மொத்தமும் நின்றுடும். இது வந்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது வந்துட்டு நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த எண்ணெய் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே நின்றுடுச்சு, 1-2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு இதுவை எடுத்து வச்சு நம்ம இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆயில் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். கலரே பார்த்திங்களா எப்படி இருக்குது. இது ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு டெய்லி கூட நீங்கள் இதை ஃபேஸில் லைட்டாக அப்ளை, அதாவது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது.
ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.